உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வெற்றி மாமா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க. நான் பிரிலிம்ஸ்ல பாஸ் பண்ணப்போ நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. இந்த டைமும் நான் பாஸ் பண்ணணும்ல. என்ன மாமா நீங்க? அம்மா ஏமா அழற? அழாதம்மா. என்னால வேற என்னடி செய்ய முடியும்? சுபாக்கா, காவ்யா காலா எங்க? எல்லாரும் எங்கம்மா போயிருக்காங்க? எல்லாரும் உனக்காக தான் கோயிலுக்கு போயிருக்காங்க. எங்களால எதுவுமே செய்ய முடியல. எல்லாரும் சாமி கிட்ட தான் முறையிட வேண்டியதா இருக்கு. இப்படி எல்லாருமே சோகமா இருந்தீங்கன்னா நான் எப்படி எக்ஸாம் எழுத போக முடியும்? ஏற்கனவே இந்த வீட்ல நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றாங்க. இப்போ உங்க எல்லாரோட சோகத்துக்கும் நான் தான் காரணம்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சச்சா, என்னம்மா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட? நீ என்னம்மா தப்பு பண்ண? உனக்கு நடக்கிற இந்த கொடுமைய எங்களால தடுக்க முடியலையேன்னு நாங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கோம்மா. இப்போ கூட உன் அத்தைகிட்ட நாங்க எல்லாரும் பேச போனோம். ஆனா என்ன, பழக்கமா தோல்விதான். என்ன பண்றது? கையில கிடைச்ச வாழ்க்கையை விட்டுட்டு தனியா நிக்க போறிய இந்திரா? இதெல்லாம் பார்க்கவா நான் ஊர்ல இருந்து வந்த. என்னால தாங்கவே முடியலடி. அம்மா நீ கொஞ்சம் சும்மா இரேம்மா. மாமா, நீங்களே இப்படி கலங்கலாமா? அப்புறம் யார் இந்த வீட்ல தைரியமா இருக்க முடியும் சொல்லுங்க? இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்திருப்பீங்க. இந்த டைம்ல நீங்க தானே மாமா ஆதரவா இருக்கணும். ப்ளீஸ் மாமா. எல்லாம் விதிமா. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மொத்த வீடு சந்தோஷமா இருந்துச்சுன்னா சில தீக்கண்ணுகளுக்கு பொறுக்க மாட்டேங்குது. அதுதான்மா ரொம்ப வேதனையா இருக்கு. எதையுமே தடுக்க முடியலன்னு ரொம்ப ஆதங்கமா இருக்குமா. மாமா, எது எப்படி இருந்தாலும் நாம நல்லது தானே நினைக்கிறோம். நமக்கு நல்லதான் நடக்கும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மாமா. இது எல்லாத்தையுமே விடுங்க மாமா. என் எக்ஸாம்ஸ்க்கு என்ன பிளஸ் பண்ணுங்க மாமா. நான் நல்லா எழுதிட்டு வரணும்ல மாமா. ஐயோ, எந்திருமா. அம்மாடி, நல்லா இருமா, நல்லா இரு. எல்லாத்தையும் எடுத்துட்டு பாசிட்டிவா நிக்கிற பத்தியா? உனக்கு எப்பயுமே நல்லதுதான் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மாமா. மாமா, என்ன பிளஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் இந்திரா. உனக்கு நல்லதா நடக்கும், கவலையப்படாத. அப்பா சொன்ன மாதிரி உனக்கு பாசிட்டிவா எல்லாமே நடக்கும். சந்தோஷமா போய் எக்ஸாம் எழுது, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஐயோ சம்மந்திமா, அழறத நிறுத்துங்க சம்மந்திமா. முதல்ல இந்திராவை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இந்திரா நம்பிக்கையா இருக்கா, நாமளும் அந்த நம்பிக்கையை எடுத்துக்குவோம். அம்மாடி இந்திரா, போமா, போய் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. போமா. அம்மா, நல்லா ரெடி, நல்லா எழுது. இந்திரா, நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா. உங்க மாமா சொன்ன மாதிரி நீ எப்பவுமே நம்பிக்கையாரு. அது போதுமா? சரியா? சரி, இதெல்லாம் நினைச்சு அழுதுட்டே இருக்காதம்மா. அப்புறம் அக்கா வந்தா அவ்வளவு வருத்தப்பட்டுட்டே இருப்பா. இந்த டைம்ல காவியா அக்கா மனசளவுல சந்தோஷமா இருக்கணும். நான் திரும்பி வர வரைக்கும் அக்காவை வருத்தப்படாம பாத்துக்கோ, சரியா? நான் போயிட்டு வரேன். சரிடி. இன்னைக்கு கோர்ட்ல கேஸா? இல்ல சார், அதுக்கு முன்னாடியே லாயரை வச்சு அஜய் தரப்புல ஜாமீன் வாங்கிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஜாமீன் வாங்கிட்டாங்களா சார்? எப்படி சார்? ஆமா சார், பெரிய ரிஸ்க் எடுத்து தான் வாங்கியிருக்காங்க. இருக்கிறதுல பெரிய லாயரா பார்த்து ஹையர் செஞ்சு நிறைய பணம் செலவு பண்ணி ஜாமீன் வாங்கியிருக்காங்க. சார் அப்போ அஜய் வெளியே வந்துட்டானா? ஆமா சார், அது மட்டும் இல்லை, அவங்க இவ்வளவு செலவு செஞ்சு ஜாமீன் வாங்கினது எதுக்கு தெரியுங்களா?
என்ன சார் சொல்றீங்க? ஆமாம் சார், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. இல்லைன்னா அவன் மேலே ஒரு கேஸ் கொடுங்க. நாங்கள் வேணும்னா உங்கள் ஒய்ஃபுக்கு ப்ரொடெக்ஷன் தரோம். ஐயோ இல்லை சார், வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த மாதிரி டைமில் போலீஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க சார். பயப்படாதீங்க சார், கேர்ஃபுல்லாக இருங்க. தனியாக எங்கேயும் உங்கள் ஒய்ஃப் போயிடாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வேணா ஏதாவது ஹெல்ப் கேளுங்க. ஷியோர் சார், கண்டிப்பாக கூப்பிடுறேன் சார். இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும் சார், பரவாயில்ல. எதுக்கும் எல்லா இடத்துலையும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறவரு நீதான். என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. அவ என்ன பாவம் செஞ்சான்னு இப்படி அவளை கஷ்டப்பட வைக்கிற? ஏதாவது சொல்லி சமாதானம் செய்யலன்னா சம்மந்தி அம்மா கதவை கூட திறக்க மாட்டேன்ட்டாங்க. என்னால என்ன செய்ய முடியும்? 1000 தான் காலம் முன்னேறிடுச்சுன்னு சொன்னாலும் ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? கடவுளே, சம்பந்தியம்மா எப்படியாவது மனசு மாறி இந்திராவை மருமகளா ஏத்துக்கணும். என் பொண்ணுங்க 2 பேரும் புருஷனோட சந்தோஷமா வாழணும். உன்னை தவிர எங்களை காப்பாத்த யாருமே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல காவியோட அப்பா வந்துருவாரு. இந்திராவோட விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஐயோ, அத நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால. இப்படி ஒரு பெரிய துக்கத்தை என் குடும்பத்துக்கு கொடுத்துறாத. பெத்த பொண்ணு வாழாம வந்துட்டானா அதோட கொடுமையான ஒரு விஷயம் ஒரு அப்பா அம்மாவுக்கு வேற எதுவுமே கிடையாது. காலம் பூரா வாழறத பார்த்துக்கிட்டு நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? கடவுளே, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்திர உன் மேல சத்தியம் வச்சுட்டா. நீ உண்மையான சாமினா அந்த சத்தியத்தை காப்பாத்து. என் பொண்ணோட வாழ்க்கையை மீட்டு கொடு. நீ சக்தி உள்ள சாமினா என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.